பரத மன்னனுக்கு பல மகன்கள் வாரிசு உரிமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வளர்ந்த பின் இவர்களால் என் குடிமக்களுக்கு சிறந்த மன்னனாக இருக்க முடியாது என அறிவித்தார். சமநிலையான மனம், பாரபட்சமற்ற தன்மை, குடிமக்களில் தன்னையும் ஒருவனாக பாவிப்பது என எல்லாமுமாக சேர்ந்து இந்த தேசமே அவர் பெயரால் பாரத தேசம் என்று புகழ் பெற்றது. விதாதா என்ற ஒரு இளைஞனை கண்டுபிடித்தார் பரதர். பிரகஸ்பதியின் சகோதரர் மனைவியான மமதாவின் பிள்ளைதான் விதாதா. ஒரு க்ஷணம் நிலை தடுமாறிய பிரகஸ்பதி அறிவிழந்து மமதாவின் மீது தன் ஆளுமையை பிரயோகிக்க இருவரின் பிள்ளையாக விதாதா பிறக்கிறான். பரதர் இந்த பிள்ளையை அரசனாக தேர்ந்தெடுக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் சமநிலையுடனும் ஞானத்துடனும் மாபெரும் அரசனாக வாழ்ந்து காட்டுகிறார் விதாதா. விதாதாவின் வாரிசுகளில் 14வது தலைமுறையில் சாந்தனு பிறக்கிறான். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பாட்டனார்தான் சாந்தனு. அவரது முந்தைய பிறவியில் மகாபிஷக் என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார். முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த மகாபிஷக் தேவலோகம் செல்கிறார். இந்திரனின் அரசவையில் அவர் அமர்ந்திருக்கும் போது அங்கே வரும் கங்கையின் மேலாடை விழிப்புணர்வு இல்லாத ஒரு க்ஷணத்தில் தவறுகிறது. அப்போதைய சரியான நடைமுறை என பின்பற்றி வந்த வழக்கப்படி அனைவரும் தங்கள் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்கிறார்கள். தேவலோகத்திற்கு புதிதாக வந்த மகாபிஷக் மட்டும் தொடர்ந்து தன் பார்வையை கங்கையின் மீதே பதிந்திருக்கும் முறையற்ற செயலை கவனிக்கும் இந்திரன், நீ தேவலோகத்தில் இருக்க தகுதியில்லை, மீண்டும் பூமிக்கே சென்று நீ மனிதனாக பிறக்க வேண்டும் என்கிறார். மகாபிஷக்கின் கவனம் தன் மீது இருப்பதை கங்கையும் ரசிப்பதை கவனித்த இந்திரன், இது முற்றிலும் சரியில்லாத செயல், உன் மீது கவனம் விழுவதை நீயும் ரசிப்பதாக தெரிகிறது, எனவே நீயும் திரும்பிச் சென்று மனிதனாக பிறக்க வேண்டும், மனிதனாக இருப்பதால் ஏற்படும் எல்லா வழிகளையும் சுகங்களையும் அனுபவித்து இந்த கர்வம் அழிந்த பின் மீண்டும் இங்கே திரும்பி வரலாம் என்கிறார். எனவே சாந்தனு கங்கையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தனது முந்தைய பிறவி பற்றிய நினைவுகள் எதுவும் இல்லாததால் சாந்தனுவிடம் இது பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஆனால் கங்கை தன் நினைவுகளை தக்க வைத்து கொண்டதுடன் சாந்தனுவையும் தன் பக்கமாக ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அரசனாக இருந்ததால் ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் எல்லா இடங்களையும் சுற்றி வந்து கொண்டே இருந்தான் சாந்தனு. வேட்டையாடுவதில் திறமைசாலியான சாந்தனுவுக்கு வேட்டை துவங்கினால் அதிலேயே ஒன்றிவிடுவது வழக்கமாக இருந்ததுடன் பூஜைக்குரிய ஒன்றாகவும் இருந்தது. ஒருமுறை வாரக்கணக்கில் கங்கை நதிக்கரை ஓரமாக வேட்டையாடுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சாந்தனு தன் முதல் பார்வையிலேயே கங்கை மீது முழுமையாக காதலில் விழுந்தான். தன்னை மனம் புரிந்து கொள்ள கெஞ்சிய சாந்தனுவிடம், நான் என்ன செய்தாலும் என்னை எப்போதும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சம்மதித்தாள் கங்கை. கங்கையின் மீது கண்மூடித்தனமான காதலில் இருந்த சாந்தனு கங்கை சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினான். எனவே கங்கை சாந்தனுவின் அழகான அற்புதமான மனைவியாக வாழத் துவங்கி தாய்மையும் அடைந்தாள். கருவுற்றிருந்த கங்கை ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானாள். ஆனால் பிறந்த குழந்தையை அப்படியே எடுத்துச் சென்று கங்கை நதியில் மூழ்கடித்தாள். சாந்தனுவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இதயம் வலியால் துடித்தபோது, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்டால் கங்கை தன்னை பிரிந்து விடுவாள் என்பதை நினைவுக்கு வரவே பொறுத்து கொண்டான். தன் மனைவி பற்றிய ஆனந்தத்திலும் காதலிலும் மிதந்து கொண்டிருந்தவன் இப்போது துயரத்தில் தத்தளிக்க துவங்கினான். கங்கையின் மீது ஒரு விதமான பயமும் சாந்தனுவுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் இன்னமும் காதலில் இருந்ததால் இருவரும் இணைந்தே வாழ்ந்தனர். அடுத்த குழந்தை பிறந்தது. இப்போதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த குழந்தையையும் தூக்கிச் சென்று மூழ்கடித்தாள் கங்கை. கிட்டத்தட்ட பித்து பிடித்த நிலையில் இருந்தான் சாந்தனு. கங்கையின் நிபந்தனை நினைவிலேயே இருக்க மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்தான் சாந்தனு. இது இப்படியே தொடர அடுத்து பிறந்த 7 குழந்தைகளை நதியில் மூழ்கடித்தாள் கங்கை. 8வது குழந்தை பிறந்ததும் வழக்கம் போல எடுத்துச் சென்ற கங்கையை நதிக்கரை வரை தவிப்புடன் பின்தொடர்ந்து சென்றான் சாந்தனு. குழந்தையை மூழ்கடிக்கும் முன் கங்கையிடமிருந்து குழந்தையை பிடுங்கிக் கொண்டான். போதும், ஏன் இப்படி மனிதத்தன்மை அற்றவளாக நடந்து கொள்கிறாய் என்று கங்கையிடம் கேட்டான். நீ உன் வாக்கை மீறிவிட்டாய். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் உனக்கு விளக்கம் தர கடமைப்பட்டுள்ளேன் என்று துவங்கினாள் கங்கை. நீண்ட காலத்திற்கு முன் வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். அவரிடம் நந்தினி என்ற தெய்வாம்சம் நிறைந்த பசு ஒன்றும் இருந்தது. ஒரு நாள் 8 வசுக்கள் அந்த பகுதியில் தங்கள் ஓய்வு பொழுதை கழிக்க வந்தார்கள். இந்த வசுக்கள் அப்படியே உளவியவாறு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்த நந்தினியை பார்த்ததும், எனக்கு இந்த பசு வேண்டும் என்றால் வசுக்களில் ஒருவனான பிரபாசாவின் மனைவி
சிறிதும் யோசிக்காமல் பசுவை பிடிக்கலாம் வாருங்கள் என்று உடனிருந்தவர்களை அழைத்தான் பிரபாசா. இந்த பசு நம்முடையதே இல்லை, ஒரு முனிவருக்கு சொந்தமானதல்லவா, நாம் எப்படி எடுப்பது என்று ஓரிருவர் கேள்வி எழுப்பினார்கள். கோழைகளுக்கு எப்போதுமே ஏதாவது காரணம் இருக்கும். உங்களால் பசுவை கொண்டு வர முடியாததால் தர்ம நியாயம் பேசுகிறீர்கள் என்றாள் பிரபாசாவின் மனைவி. இதை கேட்டதும் ஒரு ஆண்மகனாக இதை செய்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்த பிரபாசா தன் குழுவினரின் உதவியுடன் சென்று பசுவை திருடினான். தனக்கு பிரியமான பசு திருடப்பட்டதை உணர்ந்த வசிஷ்டர் அவர்களை பிடித்து, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு, விருந்தினர்களாக வந்து எங்களின் சிறப்பான கவனிப்பில் இருந்துவிட்டு எம் பசுவையே திருட துணிச்சல் வந்துவிட்டது. நீங்கள் எல்லோரும் எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கும் மனிதர்களாக பிறக்கப் போகிறீர்கள். உங்கள் சிறகுகள் பறக்க முடியாமல் சிறைப்படும். இந்த பூமியில் பொருள் உடலுடன் பிறந்து நடக்க வேண்டும், மற்றவர்களைப் போலவே இறக்க வேண்டும் என்று சாபமிட்டார். இந்த 8 வசுக்களும் கங்கையிடம் வந்து, உன் கருவில் பிறக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடு, அந்த கிரகத்தில் எங்கள் வாழ்வு எவ்வளவு குறியதாக இருக்க முடியுமோ அவ்வளவு குறியதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் என்று கெஞ்சினார்கள். அவர்களின் விருப்பத்தையே நான் நிறைவேற்றினேன். அவர்கள் என் வழியாக பிறந்து தங்கள் சாபத்தை கழிக்க விரும்பினார்கள். அதில் 7 வரை நான் காப்பாற்றிவிட்டேன். ஆனால் 8வதை நீ காப்பாற்றிவிட்டாய். பசு திருட காரணமான பிரபாசாதான் இந்த குழந்தை. ஒருவேளை இவனுக்கு பூமியில் நீண்ட காலம் வாழ வேண்டியிருக்குமோ என்னவோ. ஆனால் இப்போது குழந்தையாக இருப்பதால் என்னுடனே எடுத்துச் செல்கிறேன். மீண்டும் 16 வயதில் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அப்போது ஒரு நல்ல அரசனுக்கு தேவையான கல்வியறிவு, நிர்வாகத் திறமை எல்லாமும் நிறைந்தவனாக இவன் இருப்பான் என்றால் 16 வருடங்களுக்கு பிறகு தேவவிரதன் என்று பெயரிடப்பட்ட தங்கள் குழந்தையை மீண்டும் சாந்தனுவிடம் ஒப்படைத்தாள் கங்கை. வில்வித்தையையே பரசுராமரிடமும் வேதங்களை பிரகஸ்பதியிடமும் ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்களிடம் தன் கல்வியை கற்ற அரசனாக முழு தகுதியுடன் தயாராக இருந்தான் தேவவிரதன். தன் பிள்ளையை பார்த்த உடனேயே சாந்தனுவின் எல்லா மன அழுத்தங்களும் பறந்தோடியது. உற்சாகத்துடனும் அன்புடனும் தேவவிரதனை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனாக முடிசூட்டி மகிழ்ந்தான். அரச பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டு சாந்தனுவின் சார்பாக எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கவனித்து கொண்டான் தேவவிரதன். சேர நாட்டின் அரசனான உபரீசரா காட்டிற்குள் சென்று தொடர்ந்து வாரக்கணக்கில் தங்கி வேட்டையாடுகிறான். அப்போது காட்டில் வசித்து வந்த மீனவ பெண் மூலமாக 2 குழந்தைகளுக்கு தந்தையும் ஆனான். மத்சய ராஜா, மத்சய காந்தி என இருவருக்கும் பெயரிடப்பட்டது. ஆண் குழந்தையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் உபரீசரா. மீனவ மக்களிடமே வளர்ந்த பெண் குழந்தையை மத்சய காந்தி என்று மக்கள் அழைக்க துவங்கினர். இந்த பெயருக்கு மீன் வாசம் என பொருள். பேரறிவும் ஞானமும் நிறைந்த மாமனிதராக திகழ்ந்த பாராசரின் மீது இயல்பாகவே மத்சயகாந்தி ஈர்க்கப்பட்டாள். தன்னுடன் பிறந்த சகோதரன் அரண்மனையிலும் தான் இங்கே மீனவ பகுதியிலும் வாழ்கிறோமே என எப்போதும் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்த மத்சயகாந்தி இந்த முனிவருடன் இணைந்திருப்பதன் மூலம் தனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என நினைத்தாள். நதியின் மத்தியில் ஏற்பட்டிருந்த சிறிய தீவில் வசித்த அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தீவில் பிறந்ததால் குழந்தையை திவ்யபாயனா என்றும் கருமையான உடலமைப்புடன் இருந்ததால் கிருஷ்ணா என்றும் அழைத்தனர். கிருஷ்ண திவ்யபயனா என மக்களால் அவர் அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் வேதங்களை தொகுத்ததால் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார். மகாபாரதத்தை கதை வடிவில் சொன்னவரும் இவர்தான். குழந்தையாக இருந்த கிருஷ்ண திவ்யாபானாவை தன்னுடன் அழைத்து கொண்டு பாராசர் கிளம்பினார். மத்ஸ்யகாந்தியை பிரியும் முன் மீன்வாசம் மத்ஸ்யகாந்தியை விட்டு விலகி நறுமணம் கமலும் வரத்தை அளித்தார். இதனால் அதுவரை மனிதர்கள் யாருமே சுவாசித்திருக்காத தெய்வீக நறுமணம் மத்ஸ்யகாந்தியை வந்து சேர்ந்தது. இந்த உலகிலேயே இல்லாத ஒரு மலரின் நறுமணம் கொண்டவளாக மாறினாள் மத்ஸ்யகாந்தி. இந்த சிறப்பு வாய்ந்த நறுமணத்தால் உண்மையின் நறுமணம் சத்தியவதி என மக்கள் அழைக்க துவங்கினர். இது அவர்வாள் அனைவரையும் ஈர்த்தது. ஒரு நாள் சத்தியவதியை பார்த்த சாந்தனு காதலில் விழுகிறான். சத்தியவதியின் தந்தையை சந்தித்து தனக்கு திருமணம் செய்து வைக்க கேட்கிறான். மீனவர்களின் தலைவனாக தன்னளவில் ஒரு சிற்றரசனாக தாசா இருந்தாலும் சக்கரவதியான சாந்தனு தனது வளர்ப்பு மகளை மனம் முடிக்க கெஞ்சுவதை கவனித்த தாசா இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறான். நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் நீங்கள் அவளது குழந்தைகளை குருவம்சத்தின் வாரிசாக முடிசூட்ட வேண்டும் என்று நிபந்தனையும் விதிக்கிறான். இதற்கு வாய்ப்பில்லை, நான் ஏற்கனவே என் மகனுக்கு பட்டம் அளித்து விட்டேன். குரு சாம்ராஜ்யத்திற்கு ஏற்ற சிறந்த அரசன் தேவவரதனே என்றான் சாந்தனு.
தன் தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்தியவதியின் நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்தது. மீள முடியாத காதலில் விழுந்துவிட்ட அரசனின் நிலையை ஏற்கனவே கவனித்துவிட்ட மீனவன் தந்திரமாக, அப்படியானால் நீ என் மகளை மறந்துவிட வேண்டியதுதான் என்றான். தசாவிடம் சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரித்தது. சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரிக்க அதிகரிக்க தன் வலையில் சாந்தனு நன்றாக சிக்கிக்கொண்டதை உணர்கிறான் தாசா. தானாகவே வந்து சிக்கிக்கொண்ட பெருத்த மீன் வெளியேற முடியாதவாறு வலையை இறுக்க துவங்கினான். இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். என் மகள் உன் மனைவியாக வேண்டுமானால் அவளது வாரிசுகள் நாடாள வேண்டும். உன்னால் இது முடியாவிட்டால் திரும்பிச் சென்று உன் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்து கொள் என்றான். அரண்மனைக்கு திரும்பிய சாந்தனு மீண்டும் சோகத்தில் மூழ்கினான். சத்தியவதியை தன் மனதில் இருந்து விலக்க முடியாமல் தவித்தான். தன் தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்தியவதியின் நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்தது. தன் தந்தையின் நிலையை கவனித்த தேவவரதன், தேசத்தில் எல்லாமே குறைவர சரியாகத்தானே நடக்கிறது, உங்களுக்கு மட்டும் என்ன நடந்தது என்று கேட்டான். தன் மகனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எதுவுமில்லை என்று தலையாட்டிவிட்டு அவமானத்தில் தலை குனிந்து அமர்ந்தான் சாந்தனு. கடமை தவறாத மகனாக சாந்தனுவை வேட்டையாட அழைத்துச் சென்ற தேர்ப்பாகனை தேடிக்கொண்டு சென்றான் தேவவரதன். வேட்டைக்கு சென்றதில் இருந்து என் தந்தை முன்போல் இல்லை, என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டான். என்ன நடந்தது என்பது எனக்கும் முழுமையாக தெரியாது. மீனவ தலைவனின் வீட்டிற்கு நான் தான் அழைத்துச் சென்றேன். பேரரசராக உற்சாகமும் அன்பும் ததும்ப உள்ளே சென்றார். ஆனால் வெளியே வரும்போது பேயறைந்த முகத்துடன் வந்தார் என்றான் தேர்ப்பாகன். உடனே மீனவன் தாசாவிடம் சென்றான் தேவவிரதன். எப்போதும் நான் அரச பதவியில் அமரமாட்டேன் என சத்தியம் செய்கிறேன். சத்தியவதியின் குழந்தைகளே அரசாளட்டும் என்றான் தேவவரதன். மீனவன் சிரித்து கொண்டே, இப்போது இளைஞனாக இருக்கும் துணிச்சலில் நீ இப்படி பேசுகிறாய். ஆனால் நாளை உனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் அரியணைக்காக சண்டையிடுவார்கள் என்றான். சத்தியவதியின் குழந்தைகள் அரசனாக முடிசூடும் உரிமையை பெறுவதற்காக நான் என் வாழ்நாளில் திருமணம் செய்து குழந்தைகளுக்கு தந்தையாக மாட்டேன் என்றான் தேவவரதன். இளைஞனே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் வாழ்க்கை நிகழும் முறை பற்றி உனக்கு இன்னும் தெரியவில்லை. நீ திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாலும் உனக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதே என்றான் தாசா. அப்போதுதான் தேவவரதன் தன் ஆண்மையை நீக்கிக் கொள்ளும் சபதத்தை எடுக்கிறான். எனக்கு குழந்தைகளே பிறக்க மாட்டார்கள். இப்போது முதல் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவன் ஆகிறேன். இது உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கிறதா என்றார். இறுதியில் மீனவன் சம்மதிக்கிறான். மக்கள் அனைவரும் ஒரு ஆண் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கடுமையான செயல் இதுவே என்றனர். யாருடைய கட்டாயமும் இன்றி தனக்குத்தானே மிக மிக கடுமையாக நடந்து கொண்டதால் அப்போது முதல் தேவவரதனை பீஷ்மா என அழைக்க துவங்கினர்.